ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் வந்து வாழைப்பூ வடை. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலப்பருப்பு 200 கிராம் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வாழைப்பூ ஒரு பூ எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கிறேன். அடுத்தது வெங்காயம், இஞ்சி, 7-8 பச்சை மிளகா, ஒரு 4 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இதுதாங்க வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது கடலப்பருப்பையும் இஞ்சி பச்சை மிளகா போட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வாழைப்பூவை கலரி சுட வேண்டிதாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு. இதுதாங்க வாழைப்பூ வடை. ஒரு டேஸ்டியாக நல்லா மொறுன்னு இருக்குங்க. வாழைப்பூ இந்த அளவுக்கு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேங்க. இந்த வாழைப்பூ இருக்குது, இதில் அள்ளி போட வேண்டியதாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குனாங்க. அடுத்தது வெங்காயம் போட்டாச்சுங்க. அடுத்தது பிசையணுங்க. நல்லா கையை வச்சு பிசைஞ்சிடணும் வாழைப்பூ எல்லாத்தையும். இப்படி தாங்க போட்டு எடுக்கணும் வாழைப்பூ வடைய. வெந்த உடனே எடுத்துட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட வாழைப்பூ வடை ரெடி. வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.